சார் எஸ்ஐஆர்ல வெளி மாநில வாக்காளர்களை இதுல பதிவு பண்ணி ஒரு முறைகேடு நடத்த போறதா குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு தலைமை தேர்தல் அதிகாரி 869 பேர் தான் வெளி மாநில வாக்காளர்களை பதிவு செய்திருக்காங்க. குறிப்பா 50% முடிஞ்சிருச்சுன்னு இப்ப ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இந்த இங்க யாரு இந்த தமிழகத்தை ஆளுகின்ற கட்சி யார் ஆட்சி செய்யுது? குற்றச்சாட்டு யார் குற்றச்சாட்டு சொல்றாரு? என்னங்க வேடிக்கையா இருக்குது. நாங்கள் சொல்லணும் பரவாயில்ல. எஸ்ஐஆர் பணி நடக்கக்கூடாது. எஸ்ஐஆர் பணி நடைபெற்றால் இறந்தவர் வாக்குகள் வாக்காளர் பட்டியலிருந்து எடுக்கப்பட்டு விடுவார்கள். வீடு மாறி வேறு இடத்துக்கு போனவங்க குடிபெயர்ந்தவங்க அதை நீக்கிடுவாங்க. இன்றைக்கி ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா 20,000 40,000 வாக்குகள் நீக்கப்பட வேண்டிய வாக்காளர் பட்டியல் நீக்கப்பட வேண்டிய சூழல் இருக்குது. இதையெல்லாம் இருந்தால் தான் இந்த வாக்காளர்களை பயன்படுத்தி இறந்தவர்களெல்லாம் தேர்தல் நேரத்தில் உயிர் பெற்று வந்து ஓட்டு போடக்கூடிய சூழ்நிலை இருக்கோ. அது திமுக கை வந்த கலை. அதனால தான் துடிக்கிறாங்க. எஸ்ஐஆர் வரக்கூடாது, எஸ்ஐஆர் வரக்கூடாதுங்கிறாங்க. எஸ்ஐஆரில் என்ன பிரச்சனை இருக்குது? நீங்கள் தான் ஆளுங்கட்சி, நீங்கள் போட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் இப்போ ஆட்சி பண்ணிட்டுருக்காங்க. அவர்கள் தான் இந்த பொறுப்பெடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இங்கே இருக்கின்ற அரசு அலுவலர்கள் தான் எனக்கு பிஎல்ஓவாக நியமிக்கப்பட்டிருக்குது. இத்தனையும் சொல்லிட்டு திமுககாரன் தான் வீடு வீடாக நின்றுக்கிட்டு காவலிச்சிட்டு இருக்கிறா. நாங்கள் தாங்க அதை சொல்ல வேணும்.